இஸ்திக்பார் செஞ்சாலும் பரவாயில்ல, செய்யலாம் பரவாயில்ல, நான் அவருக்காக நீ இஸ்திக்பார் செய்வதே தேர்ந்தெடுத்து கொண்டேன்னு சொன்னான். அல்ல மன்னிக்க போறதுக்கு தெரியும் தெளிவா. இதுக்கு எதிராக உரைப்பாளர்கள் ரிவாயத் செய்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்கினுடைய பட்டியல் கீழே கொடுத்தாங்க லிஸ்ட். ஹயது சபா தெளிவா இருக்கும். லிஸ்ட் கொடுத்தாங்க, கேள்வி கொடுக்கணும்னு நபி என்னுடைய கீழே லிஸ்ட் கொடுத்தாங்க. அதுல ومنهم 12 رجلا 12 நபர்கள் இருந்தாங்க. ரொம்பலாம் கிடையாது. இந்த 12 நபர்கள் நிச்சயமாக முனாஃபிக்காக தான் மூத்தாவாங்க. அந்த பேரை வைத்திருந்தாங்க. அந்த முதல் பேராக போய் அப்படிப்பட்ட நபர்கள் நபி நடத்தப்பட்ட விதம் என்ன? நபி நடத்தப்பட்ட விதம் என்ன? இன்னைக்கு நாங்க யாரையும் பேச தயாரில்லை, சொல்ல தயாரில்லை. இன்னைக்கு நாங்க அவருடைய கருத்தை எதுக்கணும்னு சொன்னா என்ன செய்வாங்க? அவருடைய பேச்சுவார்த்தை கட் பண்ணிடும். எல்லா பிரச்சனையும் எதுக்காக இந்த வேலை எதுவும் வேலையாக எதுவும் வேலை மக்கள் தப்புவனும் உழைப்பு செய்யணும், முஸ்லிம் செய்யணும், அதோட வேலை வெளியாகும். இதுதான் வேலை. இதுதான் நீங்க நாங்கள் வேலையாக ஆக்கிக்கணும். பாருங்க, ஒரு பக்கம் சிஃபாத்தோட விஷயம் எவ்வளவு சொல்லப்படுது. நபியுடைய இந்த சம்பவத்தை பூர்த்தி செய்யறாங்க. உமரது எல்லாம் சொல்லணும். இவ்வளவு சொல்லப்பட்ட பின்னாடி நான் தடுக்கிறேன் எவ்வளவு செஞ்சு நபியுடைய அந்த தைரியத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். இவ்வளவும் செய்யறாங்கன்னு சொன்னா அப்போ நபிக்கு நிச்சயமாக அல்ல உள்ளத்துல ஏதாச்சும் விஷயத்தை போட்டிருப்பான். நாம் இனிமேல் தடையாக இருக்க வேணாம், முடிவு செஞ்சு விலகிட்டோம் செய்யலாம். ரிவாயத்தை வந்து நபி போனாங்க. ஒரு ரிவாயத்துல தொழுக வச்சாங்கன்னு வருது. இன்னொரு ரிவாயத்துல இந்த ஆயத்தனங்களை பின்னாடி தொழுக வைக்கல. ஆனா தன்னுடைய முபாரக்கான எச்சில் எடுத்து அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் நல்லா ஞாபகம் அல்லாஹ்வுடைய 1ஆம் நம்பர் விரோதி அவருடைய நெத்தியில இருந்து அவருடைய கால் வரைக்கும் தன்னுடைய முபாரக்கான எச்சில் தருவாங்க. இதுக்காக வேண்டி என்னுடைய ஹயாத்துல கலிமா இல்லாம ஒரு நபர் போறாரு. நான் நபியாக இருக்கிற ஹயாத்தா இருக்கிறேன். என்னுடைய ஹயாத்துல ஒரு நபர் கலிமா இல்லாம போயிட்டு இருக்கிறாரு. இவர் நாளைக்கு கியாமத்துடைய நாள்ல கபூருடைய வேதனை எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுவார். இன்னைக்கு எங்களுடைய ஹயாத்துல நாங்க இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம், நாங்க நபியுடைய வேலை செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி யாரோ எவரோட கிடையாது. எங்களுடைய குடும்பத்தாரோட நிலைமை இன்னைக்கு என்ன? என்னுடைய மகனோட நிலைமை என்ன? என்னுடைய மனைவியுடைய நிலைமை என்ன? என்னுடைய தந்தையோட நிலைமை என்ன? இன்னைக்கு அவங்க தண்ணியை கொண்டு வச்சுக்கிறது நாம எவ்வளவு உறுதியாக இருக்கோம் யோசிச்சு பாருங்க. நாங்க வேலை செஞ்சு ஒரு பக்கம் மேல போறதுக்குள்ள மக்களுடைய ஆயுட்காலம் முடிஞ்சு கபருக்கு போயிட்டு இருந்தாங்க. எப்படி போயிட்டு இருக்கிறாங்க? நல்ல நிலைமையிலையா? யோசிச்சு பாருங்க. நல்ல நிலைமையில போயிட்டு இருக்கிறாங்க. பர்சனல் சாத்தியமா இன்னைக்கு யாரையும் நீங்க பார்க்கவே முடியல. நல்லா மன்னிக்கணும், அழகிய முடிவு, நல்ல முடிவு. தெளிவா சொல்லி மௌத்தானாரு, மஸ்ஜித்ல மௌத்தானாரு, அல்லது நல்ல நிலைமையில மௌத்தானாரு, அல்லாவுடைய பாதையில போய் மௌத்தானாரு. யாராச்சும் பார்த்துட்டு மாட்டி என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த அப்படி குறைஞ்சிட்டே வருது. திடீர் மௌத்து, திடீர் ஆபத்து, திடீர் பிரச்சனை. நல்லா இருந்தாரு, நேற்று இருந்தாரு, இன்னைக்கு போய் செஞ்சுட்டாரு. யோசிச்சு பாருங்க. இனிமேல் பெரிய சொல்லலையா? அல்லாஹ் என்ன சொல்ல விரும்புறான்னு சொன்னா, பாருங்க, அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை கொடுத்துருக்கலாம். இந்த வாழ்க்கையில முதல் விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ண தீன் வரணும். அந்த பரிபூர்ண தீன் வரக்கூடிய நேரத்துல வரக்கூடிய எல்லா சிரமங்கள் இதை தாங்க தீங்க மேல வரக்கூடிய அது நாங்க நினைச்சிருக்கிறோம். நாங்க ஆதிதாக ஆயிடும். எங்களுடைய இபாதத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. நான் குரான்ல செய்யணும், நரகத்தினுடைய பேர் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு பக்கம் மக்கள் என்ன பண்ண போய் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் நாங்க வணங்கணும் அப்படின்னு சொன்னா மனோ இஸ்ராயலுடைய சகோதரர் சொன்னாங்க. பாருங்க, அந்த நபர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு ஊர் அதிகாரிகள் சொல்லும்போது இந்த ஊர் வாசி நினைச்சுடுவாங்க. அப்ப ஜிப்ரீல் என்ன கேட்டாங்க, யாரெல்லாம் இந்த ஊர்ல இந்த நபர் இருக்கிறாரு, ஒன்ன கண்ணி வைக்கும் நேரம் கூட என்ன செய்யணும், மாறுச்சுங்க. ஆனா யாரும் அவர் என்ன செய்யணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு கட்டளை ஜிப்ரீல் முதல்ல அவர் அழிங்க சொன்னாங்க. ஏன்? மக்கள் பாவம் செய்யக்கூடிய நேரத்துல, மக்கள் பாவத்துல மூழ்கி இருக்கக்கூடிய நேரத்துல இவர் தீனை கொண்டு போய் சொல்ற விஷயத்துல எந்த விதமான முனைப்பு காட்டல, எந்த விதமான கவலை செய்யல. ஹதீஸ்ல வருது, லம் யதமஅர் ஃபி வஜ்ஹிஹி கத்து, அவருடைய முகத்துல அவருடைய நெற்றியில மக்கள் இப்படி பாவம் செய்யறாங்களேன்னு சொல்லி ஒரு சுருக்கம் கூட ஏற்படும். தன்னுடைய இபாதத்தை மட்டும் போதுமாக்கி கொண்டார். ஆனா மக்கள் தீனை விட்டு வெளியில போறாங்க, மக்கள் முன்னோட்டாகி போறாங்கன்ற விஷயம் எந்த விதமான கவலையும் இல்லை. தன்னுடைய இபாதத்தை கொண்டு தன்னை பாதுகாக்க முடியும், தன்னுடைய இபாதத்தை கொண்டு நாங்க பாதுகாக்கப்பட்டோம் நினைச்சாரு. ஆனா தன்னுடைய இபாதத் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதனையில இருந்து நம்மள நிச்சயமாக பாதுகாக்க. ஒரு வேதனை அல்லாஹ்ட்ட முடிவு செய்யப்பட்ட வேதனை. அதே சொல்லுவாங்க, ஜோ அதாப் அல்லாஹ் கி தரஃப் से मुकद्दर हो चुका है. எந்த வேதனை அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து முடிவு செய்யப்பட்டுச்சோ அது இறங்கணும், ஒரு ஊர்வாசிகள் மேல, ஒரு மகல்லாவாசிகள் மேல, ஒரு குடும்பத்தாரர்கள் மேல இறங்கணும் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னா அதை நீக்கிறதுக்கு ஒரே விஷயம், ஒரே வழி, அந்த ஊர்வாசிகள், அந்த மகல்லாவாசிகள், அந்த குடும்பவாசிகள் என்ன செய்யணும்? இந்த வேலை செய்யப்பட்டவர்களாக மாறும். வேலை செய்யப்பட்டவர்களாக மாறும். இந்த வேலை செய்யப்பட்டவர்களாக மாறிட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வால முடிவு செய்யப்பட்ட அதாப நிச்சயமாக அந்த அமல் நிச்சயமாக கருத்து இருக்கு. எந்த அமல்? நாம மஹல்லா மத்தியில, மஸ்ஜித் மத்தியில அலைஞ்சு திரியிறோம், சுற்றி திரியிறோம்.
யோசிச்சு பாருங்க ஜி, நபியுடைய ஹயாத்து சாப்பிட தெளிவான சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கு. தாய்ப்புடைய சம்பவம் நம்ம எவ்வளவு பிரபலியமா கேள்விப்பட்டோம், எவ்வளவு பிரபலியமா கேள்விப்பட்டோம். விசுவாசம் அந்த சம்பவத்தை மட்டும் அஜி சொல்லுவாங்க. இன்னைக்கு அஜி இந்த சம்பவத்தை 50-60 ரூபாய் மேல படிச்சுட்டாங்க ஹயாத்து சாப்பிட. ஆனா ஒவ்வொரு நேரம் இந்த சம்பவத்தை படிக்கும் போதும் அழகான ஒவ்வொரு விஷயங்கள், அழகான உசல்கள் சொல்லுவாங்க. தாய்ப்புடைய நேரத்தில் போறாங்க, ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு கூட போறாங்க. மக்கள் திடீர்னு சொல்லாம மக்கள் ஏற்றுக்கொள்ள சொல்றாங்க. அங்க மூன்று சப்பினர்கள், அணியினர்கள், எல்லா நபர்களுடைய கையிலையுமே கல்லு கொடுக்கப்பட்டுச்சு, சின்ன சின்ன படிக்கல்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி 3 வரிசையாக நிறுத்தப்பட்டுச்சு. அப்படியே நடுவில் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க, தீன சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு தடவை சொல்லும் போது ஒவ்வொரு அடி உழுதுகிட்டே இருக்கு. அடி உழுக 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 என்னாச்சு, நேரம் யாருடைய தோட்டத்தில் போறாங்க, உத்துபாவுடைய தோட்டத்தில் போறாங்க. அவர் யாரு, இஸ்லாத்துடைய மிகப்பெரிய அவர் விரோதி தான். ஆனா அவருடைய உள்ளத்துல ஒரு இறக்கத்தை நல்லா போட்டான். உள்ளம் இலகி சொன்னாரு, இந்த தாய்ப்பாசிகள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இப்படி கெரிலாக்கினாங்கன்னு சொன்னாங்க. அவருடைய உள்ளத்துல நல்லா இறக்கத்தை போட்டான். தீன் அழிஞ்சிட்டு இருக்குது, இஸ்லாம் அழிஞ்சிட்டு இருக்குது. அஜி சொல்லுவாங்க, எந்த நபர் இஸ்லாம் அழிஞ்சிட்டு இருக்குது, தீன் அழிஞ்சிட்டு இருந்த கவலையே இல்லாம இந்த உலகத்தை விட்டு மௌத்தாகி போறாரோ, ஒரு சப்சே படா பஸ்தரீன் மௌத்தே, இதுதான் உலகத்துல மிக கெட்ட மரணம் சொன்னாங்க. இதை விட ஒரு பெரிய மரணம் ஒண்ணு இருக்கு. நம்ம நினைக்கிறோம் ஆக்சிடென்ட்ல போய் மௌத்தாயிட்டாரு, ஐயோ பாவங்க, பரிதாபப்படுறோம், அவனால இறக்கப்படுறோம், இது நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இவர் தீனுடைய கவலை, தீன் அழிஞ்சிட்டு இருக்கிற கவலையே இல்லாம, உள்ளத்துல கவலையே இல்லாம தீன உலகத்தை விட்டு போறான்னு சொன்னா அதை விட மோசமான மரணம் கிடையாது. யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு இந்த வேலை எங்கிட்ட என்ன விரும்புது ஜி? நீங்க பாருங்க, நீங்க பெண்களை சொல்லி பாருங்க. அஜி அழகா அழகுபடுத்துறான். தாய்ப்புடைய சம்பவத்துல விசுவாசம் உத்பாவுடைய தோட்டத்தில் போய் விழுகிறான். உத்பா வந்து நிக்கிறாரு. அத்தாத்துக்கு ஹிதாயத் கிடைக்குது. அந்த நேரத்தில் விசுவாசம் சொன்ன ஒரே வார்த்தை, அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக ضعف قوتي وقلة حيلتي وهواني على الناس. யா அல்லாஹ், இந்த மக்கள் பலவீனமான கிடையாது, நான் பலவீனமான. அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக ضعف قوتي, என்னுடைய சக்தி பலவீனமான சக்தி. அல்லாஹ், இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் தீன பண்ண ஜெயிக்கிறதுல எனக்கு அந்த அளவுக்கு தந்திரம், அந்த அளவுக்கு ஹிக்மத் தெரியல அல்லாஹ். அதனால இந்த மக்கள் மேல எந்த விதமான வேதனையும் அல்லாமே இறக்கிறார். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தன்மை இருக்கும் நபி, எவ்வளவு துஆ செஞ்சு நம்ம பாதுகாத்துக்கலாம். சொன்ன ஒரு வார்த்தை, லஅல்லல்லாஹு அன் யஃப்ரிஜ பிஹிம், லஅல்லல்லாஹு அன் யஃப்ரிஜ மின் அஸ்லாபிஹிம் மை யுவஹ்ஹிதுல்லாஹ். யா அல்லாஹ், ஒருவேளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சொன்ன வார்த்தை விசுவாசம் வேத தெளிவா எழுதப்படுது, லஅல்லல்லாஹு அன் யஃப்ரிஜ மின் அஸ்லாபிஹிம் மை யுவஹ்ஹிதுல்லாஹ். ஒருவேளை இந்த சந்ததியில அல்லாஹ்வுடைய குதிரத்தை, அல்லாஹ்வுடைய தௌஹீதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டத்தை நிச்சயமாக அல்லாஹ் கொண்டு வருவான். இவங்க ஹிதாயத்தை அடைஞ்ச கொள்ளலாம் பரவாயில்ல, பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் நிச்சயமாக இந்த தீனுக்குள்ள வருவாங்க. ஆழமான நம்பிக்கை இருந்துச்சு, ஆழமான நம்பிக்கை என்ன இருந்துச்சு, அந்த பிக்கர் இருந்துச்சு. இருந்தனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறகு அந்த சந்ததியில இருந்து யாரை கொண்டு வந்தான், அங்கிருந்துதான் தீன் பரவச்சு எங்க இந்தியா கொண்டு. தாய்ப்புடைய அங்கிருந்து வந்த ஒரு தாரிக் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாபி, அங்கிருந்து தீன் வந்து இந்தியா கொண்டு. யோசிச்சு பாருங்க சொல்லி. அப்ப நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு நாங்க கொடுக்கக்கூடிய வக்த, இன்னைக்கு நாம கொடுக்கக்கூடிய தியாகத்தை இங்க எங்கிட்ட இருந்து வாங்கப்படக்கூடிய நேரங்களை, இது பெரிய தியாகங்கள், பெரிய இது நாங்க தீனுக்காண்டி முஜாஹதத்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நாங்க என்ன இடத்துக்கு போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு நாங்க போய் சேர வேண்டும். நிஜாமுதீன்ல அவனை யூசுஃப் இருந்தான். தன்னுடைய கடைசி நேரம் மனைவி முடியாம இருக்கிறான். ஆனா ஒரு பக்கம் பார்த்தா அமல்கள் அஜிஜி அவ்வளவு பிஸியா இருக்கிறான். ரவாங்கில, வாபஸ்ல, தர்ஜுமா எல்லாம் ஒரு பக்கம் அமல்கள் போயிட்டே இருக்கு. இங்க ஒரு பக்கம் வீட்டுக்குள்ள ரொம்ப டிஸ்டன்ஸ்ல வீடு, இங்க நிஜாமுதீன்னா பின்னாடி வீடு, பக்கத்து ரூம்ல வீடு. மனைவி முடியாம இருக்கிறான். கடைசி நேரம் சொல்லப்பட்டுச்சுமான அவங்க மன்சூர் ரஹ்மான் என்ற ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க மிகப்பெரிய ஒரு ஆலிம், இலியாஸ் காலத்தில் வாழ்ந்த ஒரு ஆலிம். அவங்க யூசுஃபுடைய மனைவியை பார்க்கறதுக்காண்டி தன்னுடைய வீட்டில் கூட்டிட்டு, தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு தான் முக்கில் வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்களாம், தன்னுடைய மனைவியை உள்ளுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த 2 பெண்மணிகளையும் பேசிக்கிட்டாங்க, நீங்க எவ்வளவு பலவீனமா இருக்கிறீங்க, உங்களுடைய கணவர் உங்களை யூசுஃப் உங்களுக்கு எதையுமே கண்டுக்கவே இல்லையா, உங்களுக்கு எந்த விதமான ஏற்பாடும் செய்யலையா, உங்களை நலம் விசாரிக்கலையா. சொன்ன பின்னாடி தன்னுடைய மனைவி யூசுஃபுடைய மனைவி சொன்னாங்களாம், இதுதான் சொல்லப்படுது, வீட்டுல தீன்ல பெண்கள்ட்ட கொண்டு போய் தீன சேருங்க, மனைவிட்ட கொண்டு போய் தீன சேருங்க, மனைவிட்ட கொண்டு போய் உழைப்பு சேருங்க சொல்லப்படுறதுக்கு காரணமே இதுதான். மனைவி சொன்னாங்களா, என்னுடைய கணவர் என்ன பாக்குறது இல்ல, ஒருவேளை அவளை இந்த பக்கம் திரும்பிச்சுன்னு சொன்னா நிஜாமுதீன் நடக்கூடிய அமல்கள் எல்லாம் கெட்டு போயிடும். அதனால
நான் என்னுடைய கணவரை சொர்க்கத்துல சந்தோஷமா செஞ்சிருக்கேன்னு சொன்னாங்க. என்னுடைய கணவரை எங்க செஞ்சிருக்கிறேன்? சொர்க்கத்துல சந்தோஷமா செஞ்சிருக்கிறேன். என்னுடைய கணவருடைய அமல்களை அப்படியே விட்டுருங்க. அவர் என்ன கவனிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. நிச்சயமாக அவருடைய அமலுடைய பறக்கத்தை கொண்டு, அவருடைய பேணுதலை கொண்டு எனக்கு நல்ல முடிவு ஏற்படும். அது எந்த விதமான மாற்ற கருத்துமே கிடையாது. அவருடைய அமல்களை பிஸியா இருக்கிறாரு. அவர் அப்படியே விட்டுருங்க. நாளைக்கு நம்ம சொர்க்கத்துல ஒண்ணு செய்யணும்னு சொன்னாங்க. எவ்வளவு விஷயம், அவ்வளோ தியாகத்துக்கு மத்தியில தான் இன்னைக்கு தீன் நம்ம சேர்ந்து உழைப்பு நம்ம சேர்ந்துருக்கு. ஆனா இன்னைக்கு நாங்க சொல்லக்கூடிய வார்த்தை, தீனுக்காக இவ்வளவு கஷ்டப்படணுமா, தீனுக்காக இவ்வளவு தியாகம் கொடுக்கணுமா? லா இக்ராஹ ஃபித்தீன். நாங்க சொல்றோம் தீன்ல நிர்பந்தம் கிடையாது. ஏன் நிர்பந்திக்கிறீங்க? ஏன் அமல் செய்ய சொல்லி நிர்பந்திக்கிறீங்க? ஏன் தஸ்கீல் நிர்பந்திக்கிறீங்க? அவர் நிச்சயம் வெளியாகணுமா? இந்த கேள்வி ஆரம்பத்தில் யாருடைய காலத்துல? நபியுடைய காலத்துல முனாஃபிக்கீன்கள் கேட்ட கேள்வி. இந்த ஆயத்து இருந்துச்சு, லா இக்ராஹ ஃபித்தீன், யார சொல்லலாம் தீன்ல நிர்பந்தம் இல்ல அப்படின்னு இந்த ஆயத்து இறங்குனது. இதனுடைய சபபு நுசூல், இந்த ஆயத்து இறங்கிய காரணம் அழகா தெளிவா சொல்றாங்க. நிர்பந்தம்ன்றது மாற்றார்களை இஸ்லாத்துக்குள்ள வர்றதுல எந்த நிர்பந்தம் இல்லை, அவனை போர்ஸ் பண்ணக்கூடாது. ஆனா முஸ்லிம்களை மூமின்களாக வாழ வைக்கிறது நிர்பந்தப்படுத்தி தான் ஆகணும். இந்த உழைப்பை செஞ்சுதான் ஆகணும். அவங்க தீப்படி வாழல, எனக்கு என்ன செய்ய, அவருடைய கபருக்கு பதில் சொல்லிக்கணும், நான் என்னுடைய கபருக்கு பதில் சொல்லிக்கணும். இப்படிப்பட்ட வார்த்தை வருது பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய பாருங்க, கவலைப்படக்கூடிய வார்த்தை. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இவ்வளவு பெரிய தியாகம் செய்யணுமா தீனுக்காக வேண்டி? தீனுக்காக இவ்வளவு பெரிய தியாகம் செய்யணுமா? அல்லாவுடைய பாதுகாப்பு போறது அவ்வளவு பெரிய முக்கியமான அமலா? எல்லாம் பாதுகாப்பான கனிமான பெருமை சொல்லு. அது அழகா சொல்லுவாங்க, அல்லாவுடைய பாதையில வெளியாக இருக்குது. உலகத்துல வீட்டு கேட்கப்படுத்தி யாரும் சொல்லலாம், ஐயோ ஆலி அப்தல், இந்த உலகத்துல மிகப்பெரிய தலை சிறந்த எந்த அமல் தலை சிறந்த அமல் கேட்கப்படுச்சு. நபி சொன்னாங்க, அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் லா யுகாரிபு வஷியம், அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்வது இந்த அமலை விட உலகத்துல எந்த அமலும் தலை சிறந்த அமல் கிடையாது. எந்த அளவுக்கு சொன்னா, இந்த அமலோட எந்த அமலும் நெருங்க கூட முடியாதுன்னு சொன்னாங்க. நெருங்க கூட முடியாது. லா யுகாரிபு வஷியம், இந்த எந்த அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியாக முடியும் அமல் இருக்குது, இந்த அமலை விட உலகத்துல எந்த அமலும் போட்டி போட முடியாது, நெருங்க முடியாது. அவ்வளவு உயர்தரமான அமல் அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியாக முடியும். நாங்க என்ன செய்யணுங்க? நாங்க தினசரி மக்களுக்கு மத்தியில அலைஞ்சு திரிஞ்சு பாடுபட்டு எங்களுடைய இன்ஃபராதி ஈட்டிமாயை தெரிஞ்சு நாங்க மஷூராக்கு கட்டுப்பட்டு நாங்க ஈட்டிமாயத்தோட இன்னைக்கு பாருங்க, ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம், இன்னைக்கு எங்களை எல்லாமே உருவாயிருச்சு. வெளி லாஹிரி ஷக்கில், வெளிரங்க தோற்றம் உருவாயிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் பெரிய மாற்றங்கள் வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. ஒரு காலத்துல எப்படி இருந்தோம், நீங்க எல்லாம் எங்களை மஸ்ஜிதில் கொண்டு வந்து உட்கார வச்சு சின்ன விஷயம் கேட்க வச்சுட்டு இருக்கலாம். இதோட பெரிய விஷயம் என்ன செய்யுது? யோசிச்சு பாருங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நாங்களாம் இன்னும் எவ்வளவோ இடத்துக்கு போட நினைக்கிறோம். ஆனா யோசிச்சு பாருங்க, அல்ல நினைச்சிருந்தான்னு சொன்னா களிமா அற்றவர்களாக நம்ம வாங்கியிருக்க முடியும். அல்ல பாதுகாக்கணும். நம்ம துஆவுல ஓதுறோம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி, கஷ்டப்பட்டவங்களை பார்த்து யாராவது சிரமத்தில் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு சிரமத்தில் இருக்கிறாங்க, நோய் இருக்குது, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவளை பார்த்து ஒரு துஆவுல ஓதுறோமா இல்லை? என்ன துஆஜி? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி சத்தமாக மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி இம்ம பத்தலாக பிஹி மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். இந்த துஆ ஓதுறோமா இல்லையா? எதுக்காண்டி வரும்? எந்த நிலைமையில நம்ம மக்களை பார்க்கிறோமோ அந்த நிலைமை நான் மாட்டிக்க கூடாது, அந்த சிரமம் எனக்கு வந்துடக்கூடாது. இந்த துவா ஓதக்கூடியவர் நிச்சயமாக அந்த சிரமத்துக்குள்ள நிச்சயமாக மாட்டிக்கொள்ள மாட்டாரு. இது இந்த துவால சொல்லப்பட்ட சிறப்பு. ஆனா பாருங்க, முஃப்தி யாக்கூப் சாப் இப்போ அழகா நிதானத்தில் பேசுனாங்க, அசல்ல இந்த துவா ஓதுறது யாரை பார்த்து ஓதுறீங்களா? மாற்றார்களை பார்த்து நம்ம ஓதணும். ஏன்? அவருக்கு அல்ல கலிமாவுடைய நசீபா கொடுக்கல, பாக்கியத்தை கொடுக்கல. அல்லாஹ் என்ன முஸ்லீம் ஆக்கி மஸ்ஜிதுக்குள்ள எல்லாம் உட்கார வச்சிருக்கான். அந்த வகையில அல்லாஹ் என்ன எண்ணெய் வச்சிருக்கா, என்ன திருப்பாக்கி வச்சிருக்கான். ஆனா நாம என்ன செய்யறோம்? இன்னைக்கு துன்யாவுடைய முகமத் கூடிருச்சு உள்ளதுல, துன்யாவுடைய ஆசை கூடிருச்சுக்கு அடையாளம் இந்த துவாவை நாம மக்கள் படக்கூடிய சிரமங்களை பார்த்து வரும். இந்த துவா எதுக்கான்னு சொல்லப்படுறது நம்ம விளங்கணும். எதுக்கு வருது துவா? எத்தனையோ மாற்றங்கள் கடந்து போறாங்க, எத்தனையோ நபர்கள் நம்ம சந்திக்கிறோம். அந்த நபருக்கு கிடைக்காத ஹிதாயத், அந்த நபருக்கு கிடைக்காத உழைப்புடைய பாக்கியம் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்துருக்கலாம். இந்த பாக்கியத்தை கனிமான பிள்ளை சொல்லி நம்முடைய பாவங்களை கொண்டு நினைச்சக்கூடாது. இந்த உழைப்புடைய பாக்கியத்தை நம்முடைய பாவங்களை கொண்டு, பெரிய பெரிய பாவம் இல்லை ஜி, பெரிய பெரிய பாவம் இல்லை, இதுதான் ஒன்றும் இல்லை. இந்த ஆலயம் சொன்னால சுபுடைய பேசல அதே சொல்லுவாங்க, மற்ற நபர்களை பற்றி தவறாக நினைப்பது கூட இது நம்ம இஸ்லாத்தை விட்டு தூரம் வைக்கணும். ரொம்ப பெரிய விஷயம். சக முஸ்லிம்களை, சக நண்பர்களை, நம்ம கூட பழகக்கூடிய அண்டை வீட்டார்களை, சக நபர்களை, இந்த நபர்களை தவறாக நினைக்கிறது கூட இவரை கடைசி நேரத்தில் இஸ்லாத்தை விட்டு தூரமாக்கணும். அவ்வளவு பெரிய மோசமான பாவம். இன்னைக்கு ஒவ்வொரு பாவங்களும் நினைச்சுக்கிட்டே வருது, பாவம் நினைச்சுட்டே வருது. யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன நினைக்கணும்? எங்களுடைய பார்வையில் எல்லா நபர்களுக்கும் மதிப்பிற்குரிய நபராக தெரியும். நம்முடைய பார்வையில் எப்படி இருக்கணும்? இவர் என்ன விட நிச்சயமா உயர்ந்தவர் தான்.
சஹாபாக்கள்லாம் என்னுடைய பார்வையில் தெரியணுமே தவிர இவர் கொடுக்குற தியாகம், அவர் கொடுக்குற தியாகம், அவர் அப்படி போயிட்டார், இவர் இந்த பார்வை எங்களுக்கு வரவே கூடாது. தியாகத்துல யாரும் பார்க்கணும்? சஹாபாக்களை பாருங்க. சஹாபாக்கள் என்ன தியாகம் செஞ்சு அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகி தீனுக்கு அவனை பாடுபட்டாங்களோ இன்னைக்கு அதுதான் எங்களுக்கு நமூனா, இன்னைக்கு அதுதான் எங்களுக்கு வழிகாட்டு. பாருங்க, இறுதியா சொல்லுவாங்க ஃபர்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க பெரிய தாபி, சஹாபில தாபி, அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறாங்க. கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு பின்னாடி திரும்பி வராங்க. வெளியாகக்கூடிய நேரத்துல, அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகக்கூடிய நேரத்துல தன்னுடைய மனைவி எப்படி இருக்கிறாங்க, கர்ப்பமாக இருக்கிறாங்க. ஒரு சில பணத்தை கையில கொடுத்து சொன்னாங்க, பாருங்க அல்லாஹ்வுடைய பாதையில போய் வெளியாக போறேன், எப்ப திரும்பி வருவோன்றது தெரியாது, குழந்தை பிறந்ததுன்னு சொன்னா இந்த பணத்தை கொண்டு குழந்தைகளை நீங்க வளர்த்துக்குங்க, அவங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அல்லாஹ்வுடைய பாதையில அப்படி கிளம்பி போறாரு. சரியா 27 வருஷத்துக்கு பின்னாடி மஸ்ஜித் நம்ம திரும்பி வர்றாரு. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 6 மாசம் கொடுங்க, 4 மாசம் கொடுங்கன்னு கேட்கப்படல. தஷ்கீல் எனர்ஜி ஒண்ணு மௌத்து தான். அல்லாஹ்வுடைய பாதையில போனாங்கன்னு சொன்ன சஹாபாக்கள் ஒண்ணு ஷஹீதாக்கப்பட்டிருக்காங்கன்னு செய்தி வீட்டுக்கு வரும். இல்லைன்னு சொன்னா 2 வருஷத்துக்கு பின்னாடி 3 வருஷத்துக்கு பின்னாடி சர்வசாதாரணமாக திரும்பி வருவாங்க. தீன முழுசா ஹயாத்தாக திரும்பி வருவாங்க. ஆனா இன்னைக்கு எங்கள்கிட்ட கேட்கப்படுறது ரொம்ப பலவீனமான தஷ்கீல் தான். நீங்க வருஷத்துக்கு 4 மாசம் கொடுங்கன்னு கேட்கப்படுறதுனா ஆரம்ப கட்ட பலவீனமான தஷ்கீல் தான். சில்லான்றது சொல்லாங்க அதுவும் இல்லையே, யாருக்கு முடியலையோ, யாருக்கு நிர்பந்தமோ, யாருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குதோ, யாருக்கு வெளியாக சாத்தியமே இல்லையோ அவருக்கு கடைசி பட்சமாக சில்லா வெளியாகும். இல்லைன்னு சொன்னா பழையவங்க நிச்சயமாக வருஷம் அவங்க 3 சில்லா தன்னுடைய வாழ்க்கையை நோக்கமாக ஆக்காத வரைக்கும் ஈமானுடைய சுவையை உணர முடியாது. இவர் போனார் அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு திரும்பியும் 27 வருஷத்துக்கு முன்னாடி வாபஸ் திரும்பி வர்றாரு. நேரம் மஸ்ஜித் நபவிக்கு வர்றாரு. ஹதீஸுடைய பாடம் நடந்தது. பெரிய இதே போன்ற மக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்க ரிவாயத் படிச்சிட்டு இருக்காங்க. என்ன ரிவாயத்? நபி இப்படி சொன்னாங்க, என்ன சஹாபி அறிவிச்சாங்க, ரிவாயத் மக்களுக்கு மத்தியில் ஹதீஸுடைய பாடம் நடந்துட்டு இருக்கு. இவர் நேர போனோடையுமே அந்த வாலிபரை பார்த்து, ஃபர்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த வாலிபரை பார்த்து என்ன ஆசைப்பட்டாங்களா, எவ்வளவு அழகான வாலிபர், 25-26 வயசு மதிப்புள்ள ஒரு வாலிபர், நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில விட்டுட்டு போகக்கூடிய நேரத்துல நம்முடைய மனைவி கர்ப்பமாக இருந்தாங்களே, நம்ம குழந்தை பிறந்துச்சா இல்லையா, அது ஆண் குழந்தையா பெண் குழந்தை எதுவுமே தெரியலே, ஆனா இந்த வாலிபரை பார்த்து எவ்வளவு அழகா மக்களுக்கு மத்தியில் தீனுடைய விஷயம் சொல்லி இருக்கிறார். விசாரிச்சானா இந்த வாலிபர் யாரு? அங்க இருக்கக்கூடிய நபர்கள் சொன்னாங்களா, இந்த வாலிபர் இன்னாருடைய மகன் தன்னுடைய தாயுடைய அவருடைய தந்தை அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகி போயிட்டு திரும்பி வரல. தன்னுடைய தாயுடைய வளர்ப்புல இவர் உருவாகி மிகப்பெரிய முஹத்திஸாக மாறிட்டாரு. மக்களுக்கு தீனோட விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெரிய பெரிய ஹதீஸ்களை வல்லுநராக மாறிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு செய்தியை தான் இந்த நபர் அப்படி சொன்னாங்க, எங்களுடைய உஸ்தாத் சொன்னாங்க. அப்படிப்பட்ட செய்தி தான் இந்த நபர். ஹீரோனிமே இவர் விளக்கிட்டார். அவர் யார் தான்? என்னுடைய மகன் தான். விளங்கிட்டார். நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் கதவு தட்டுறாரு. கதவு தட்டுமே இந்த வாலிபர் நிற்கிறார். இவர் பாக்குறாரு, இந்த வயசானவர் பார்த்து சொல்றாரு, நீங்க யாருன்னு கேட்கிறாரு. இந்த சம்பவம் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம 2 பேருக்கு மத்தியில் வாக்குவாதம் வருது. கடைசியில் தாயார் வெளியில வர்றாங்க. வந்து சொன்னாங்களா, கணவரை பார்த்து சொன்னாங்களா, நீங்க என்னோடைய பாதையில கிளம்பி திரும்பி வந்துட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம், ஹாதா இப்னி, இவர் தான் நம்முடைய மகனார்னு சொன்னாங்களா. இவர் தான் நம்முடைய மகனார். இவர் எப்படி மாறிட்டாரு? பெரிய ஆலிமாக, பெரிய முஃப்தியாக, பெரிய ஒரு முஹத்திஸாக உருவாயிட்டாரு. என்ன காரணம்? நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடிய நேரத்துல நீங்க துஆ செஞ்சுட்டு போனீங்க, விட்டுட்டு போனீங்க, ஒரு சில காசு கொடுத்துட்டு போனீங்களே, அந்த காசை வச்சு நான் துன்யாவுடைய தேவை பூர்த்தி செய்யல, இவரை ஆலிமாக்குறதுக்கு நான் பாடுபட்டேன் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. தன்னுடைய தந்தை சொன்னாரா, ரஃபா அல்லாஹ் இப்படி, நான் என்னுடைய மகனை அல்லாஹ்வுடைய பாதையில போகும்போது விட்டுட்டு போனேன், இன்னைக்கு என்னுடைய மகனுடைய தரஜாவை அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்தினான்னு சொன்னாங்க. என்னுடைய மகனுடைய தரஜாவை அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்தினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் எதை விட்டுட்டு போனேனோ எதையுமே நான் வீணாக்க. அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடிய நேரத்துல நான் இருந்து என்னுடைய மகனை வளர்த்திருந்தா கூட இவ்வளவு பெரிய நபராக வந்திருப்பாருன்னு சந்தேகம் தான். ஆனா ஹதீஸ்ல தெளிவாக வருது, எந்த நபர் மன் கரஜ ஃபீ சபீலில்லாஹ் ஃபஹுவ காமினுன் அலல்லாஹ், எந்த நபர் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகி போறாரோ அவருடைய குடும்பத்தை, அவருடைய வியாபாரத்தை, எல்லா விஷயங்களையும் பார்த்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் சொல்றான், நான் அவருக்கு ஜாமீன் எடுத்துக்கிறேன், நான் அவருக்கு பொறுப்பு. யோசிச்சு பாருங்க, நீங்க நாம தடையா இருக்கணும். குழந்தைகிட்ட தீன் உருவாகுது, மனைவிட தீன் உருவாகுது. எத்தனையோ நபர்கிட்ட போய் நீங்க வீட்டுடைய வாசல் தட்டி வாங்க, ஆண்களை வெளியில் அனுப்புங்க, உங்களுடைய குழந்தைய வெளியில் அனுப்புங்க, பையனை மஸ்ஜிதுக்கு அனுப்ப சொன்னே, இன்னைக்கு எத்தனையோ பெண்ணு தடையாக இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, கண்ணுக்கு முன்னாடி வாலிபர்கள், கண்ணுக்கு முன்னாடி இன்னைக்கு தீன் இல்லாம பாவத்துல மூத்தாயிட்டு இருக்கிறாங்க. கண்ணுக்கு முன்னாடி களிமெல்லாம் மூத்தாயிட்டு இருக்கிறாங்க. இந்த கஷ்டம் எங்கேயோட முடிஞ்சிடும். களிமண சொல்லு, உடல் ரீதியான கஷ்டம் எங்கேயோட முடிஞ்சிடும். நாளைக்கு களிமா இல்லாம ஏதோ நிலைமையில சொல்லவே முடியாத நிலைமையில மூத்தாயிட்டான்னு சொன்னா நாளைக்கு கபருக்கு போகக்கூடிய நேரத்துல அவருடைய ஜனாசாவுடைய நிலைமை என்ன?
அவருடைய மூத்துக்கு பின்னாடி வாழ்க்கை என்ன? யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட எல்லா நபர்களுடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் எங்களுக்கு பொறுப்புதாரர்கள் ஆகிறார். அல்லாஹ்வுடைய பாதையில பாருங்க, நிமன் சொல்லுங்க. நாம சொல்லலாம் நிம்மதாக ஆகணும். எத்தனையோ ஜமாத்துகள் நிசாமுதீன்ல ஆச்சரியமான கருதல் சொல்லப்படுது. ஆச்சரியமான கருதல்கள் இன்னைக்கு வெளிநாட்டு மக்கள் தியாகத்தில் எவ்வளவு எங்களோட மேல போயிட்டாங்க சொல்லப்படுது. சவுத் ஆப்பிரிக்கா 2 வருஷமா ஒரு உலகம் ஜமாத் போனாங்க, அவரோட தமிழ்நாட்டு ஜமாத். அப்ப போகக்கூடிய நேரத்தில் சவுத் ஆப்பிரிக்கா அதோட சேர்த்து மொரிட்டானியா அரபுகளுடைய நாடுகளுக்கு போனாங்க. அங்க இருக்கக்கூடிய சூழல் எப்படின்னு சொன்னா, மொரிட்டானியான்ற போய் பெரிய பெரிய அரபுகளுடைய நாடுகள்ல 2 விதமான நிபந்தனைகளோட அரபுகள் அல்லாஹ்வுடைய பாதையில வருஷம் 4 மாசம் போறாங்க. முதல் நிபந்தனை பிலா செய்யாராம், வாகனம் இல்லாம பைதல்ல போறாங்க. வாகனம் இல்லாம பைதல்ல போறாங்க, பைதல்ல நிரந்தரனுடைய பைதல்ல போறாங்க. 2வது சொன்னாங்க பிலா ஜவ்வானா, போன் இல்லாம அவனுடைய பைதல்ல போறாங்க. யார் ஜி? அரபுகள். எவ்வளவோ கோடீஸ்வரங்கள், எவ்வளவு பணக்காரவங்க, அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில எப்படி போறாங்க? வாகனம் இல்லாம, போன் இல்லாம, தொலைத்தொடர்புடைய எந்த சாதனமும் இல்லாம, அல்லாஹ்வுடைய யக்கீன் எங்க உள்ளத்துல உருவாகணும், தீன் எங்கிட்ட வந்து சேரணும்னு நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு இருக்காங்க. அல்லாஹ் நீங்க அவனை கொண்டு எவ்வளவு எல்லாம் வேலை வாங்கி, ஆனா அதெல்லாம் தகுதியானவங்க நாங்க தான், இந்திய மக்கள் தான், நாங்க தான். இப்படிப்பட்ட நபர்கள் மாஷா தியானம் செய்யக்கூடிய நபர் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில இன்ஷா அல்லாஹ் எந்த நபர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில 3 சில்லா 3 தடவை முடிச்சிருக்காங்களோ அவங்க எந்த 2 பேர் கொடுங்க நம்மளுடைய பாதையில பாருங்க.